குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா? நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தின் துணை நமக்கு எப்போது இருக்கும். நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களாக பல தெய்வங்கள் இருந்தாலும் நாம் கேட்காமலேயே நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வம்தான் குலதெய்வம். உண்மையாக சொல்ல போனால், நம் இஷ்ட தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் என்றால் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற நம் இஷ்ட தெய்வம் நம் குலதெய்வத்திடம் உத்தரவு வாங்கிய பிறகே நம் வேண்டுதலை நிறைவேற்றும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் நம் குலத்தை காக்கின்ற குலதெய்வங்கள். அப்படி நம்மை காக்கின்ற குலதெய்வங்கள் நம் வீட்டில் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? பூஜை அறையில் தரையில் விழுந்து வணங்கும் போது ஏதாவது அதிர்வு ஏற்படுவதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வழிபடும் பொழுது பள்ளி சத்தமிட்டால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. அடிக்கடி பள்ளி சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். காகத்திற்கு உணவு வைக்கும் போது காகம் அந்த உணவினை உடனடியாக சாப்பிடாமல் உங்கள் வீட்டை சற்று நேரம் பார்த்துவிட்டு அல்லது வீட்டை சுற்றி வந்து கரைந்துவிட்டு சாப்பிட்டால் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்து பேசும்போது அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாக கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள். இது குலதெய்வம் சம்மதம் தெரிவித்ததற்கு சமம். சந்தனத்தின் நறுமணம், விபூதி நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் தீடீர் என்று வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் என்றால் இருக்கிறது. வழிபாடு முடிந்து கோவிலில் கொடுத்த எலுமிச்சை பழத்தை வீட்டில் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையிலும் வைப்போம். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாளடைவில் சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது. அதுவே எலுமிச்சம் பழம் சீக்கிரம் அழுகி போகிறது என்றால் இறை சக்தி இல்லை என்று அர்த்தம். கருப்பன், ஐயனார், முனிசாமி போன்ற தெய்வங்கள் குலதெய்வங்களாக இருக்கும் வீட்டில் திடீர் என்று சுருட்டு வாசனை வருகிறது என்றால் தெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருக்கிறது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்க வீட்டுல உங்களுக்கு துணையாக குலதெய்வம் இருக்கிறது